குழந்தைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொல்றத இல்லை, இது கூடாதுன்னா கூடாதான். அவன் சொல்லுவான் வந்து எல்லாரும் பேர்த்டே கொண்டாடுறாங்க, கேக்கு வெட்டுறாங்க, கேக்கு திங்க, எனக்கு பேர்த்டே எங்க? என்னோட புள்ளோட மனசு நொந்துருமெண்டு மார்க்கத்தை கையுடுறோம். பேர்த்டே கொண்டாடுறது பிதாத்துமான், அது மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, தப்பு மகன். அதை வீட்டுக்கு கொண்டாடைய மேல, வெளியில் கொண்டாடைய மேல மகன். அது நாம செய்கிற வேலை இல்லை, அது முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கிற வேலை, அது பாவம், அது கூடாது மகன். அவ்வளோதான். நாமளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதும் இல்லை, நம்மளோட வீட்டை நடக்கிறதும் இல்லை. நம்மளோட பிள்ளைகளுக்கு அது கூடாதுன்னு சொன்னால், ஸ்கூலில் இருந்து வந்து மகன் சொல்கிறான், பாப்பா இன்னைக்கு ஒரு பொடியனுக்கு பேர்த்டே, எல்லாருக்கும் கேக்கு தந்தேன், நான் வேண்டித்தீங்களா பாப்பா, அஸ்தாஃபிருல்லாஹ் அல்-அலீம். அவனுக்கு ஆசை வராது. ஏன்னா நம்ம வளர்த்தது அப்படி, நம்ம வளர்த்தது அப்படி. பிள்ளைய என்று சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய என்று சொல்லணும். அப்போ நோ சொல்லணும், இது கூடாது, இது வேணாம். ஓகே, இப்போ அந்த பிள்ளை என்ன கேட்பான் தெரியுமா? பாப்பா இது எனக்கு ஆசை அறிக்கை, வேண்டி தரலாமான்னு கேட்பான். வேண்டி தாங்கன்னு கேட்க மாட்டான், வேண்டி தரலாமான்னு கேட்பான். பாப்பா காசு இருக்கான்னு கேட்கான் ஒரு தடவை என் மகன். என்னடா கேட்க? இல்லை எனக்கு அது ஆசை அறிக்கை இருக்கிற காசு. ஏன்னா நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் ஒரு தடவை, இல்லை பாப்பாக்கிட்ட காசு இல்லை வேணும். அப்போ அவன் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ கேட்க, அதை பொருளை கேட்கல, பாப்பா காசு இருக்கா. எப்படி அவன் அந்த அந்த ட்ரக்குக்கு வாரான். இதான் அந்த பிள்ளைகள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள் கற்றல் நடந்துகிட்டு இருக்கும், அதை பற்றி அடக்கவும் கூடாது. கதிரை அப்படி இழுத்துக்கு போவான், இழுத்துக்கு போவான். கூடாங்கல் நாம சொல்றோம், எனக்கு தூக்கம் இல்லை, அம்மா தடுக்கிறோம், பாப்பா தூங்குறார், என்ன சத்தத்தை போறான். பாப்பா அந்த சத்தத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு ஏழாட்டி போங்க, உங்களோட சாச்சிரை விட்ட போய் தூங்கு, அம்மா விட்ட போய் தூங்கு. அவன் கதிரையை இழுக்கணும். அவன் கதிரையை இழுத்து அந்த சத்தத்தை பார்க்குறான். இந்த கதிரையை இழுத்து அந்த சத்தம் பெறுது, அதை பார்க்க. சில பிள்ளைகளை பாருங்க, இப்படி பார்த்தவன் திரும்பி நின்று குனிஞ்சு காலுக்குள்ளால உலகத்தை பார்க்கட்டும், அப்படியும் பார்க்கட்டும். அது என்ன கோணத்தில் இருக்குன்னு அவன் பார்க்கட்டும், விடுங்கள்.